ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். என்னுடைய சேனலில் ஆல்ரெடி கவிதை கதைகள்லாம் அப்லோட் செஞ்சிட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி கதை தான் சொல்ல போகிறேன். இந்த கதை ஒரு தொடர்கதை. அது மட்டும் இல்லாமல் இதை பார்ட் 10ஆக பிரிச்சிருக்கேன். இந்த கதையோட ஆத்தர் வேறு யாரும் இல்லை, நான் தான். இந்த கதைக்கு நான் வச்சுருக்க தலைப்பு இருண்ட அரசின் சாபம். இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே கதையில் மர்மமும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைஞ்சிருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் செய்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, கதைக்குள்ளே போகலாமா? ஒரு காலத்தில் ஒரு அமைதி அழகு நிறைஞ்ச ஒரு அமரகுந்தலம்ங்கிற ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை வழிநடத்துகிற மிகப்பெரிய அரசர் மருதவர்மன் தேவேந்திர தான். இந்த மருதவர்மன் தேவேந்திரருக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவருடைய பெயர் இளவரசர் முகில்வாணன். இவங்க ஆட்சி புரிஞ்சதில் இவங்க மக்களை நேசித்ததை விட மக்கள் இவங்களை நேசித்தது தான் அதிகம். அந்தளவுக்கு இவங்களுடைய ராஜ்யத்துக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணித்து வாழ்ந்திருக்காங்க. இந்த நிலையில் அரசராகிய மருதவர்மன் தேவேந்திரர் அரசபையை கூட்டுறாரு. அந்த அரசபையில் தன்னுடைய மகனாகிய இளவரசர் முகில்வாணனுக்கு அரசர் என்ற பட்டத்தையும் கொடுக்குறாரு. அரசர் முகில்வாணன் தன்னுடைய ராஜ்யத்தையும் மக்களையும் தன்னுடைய தந்தையை போலவே காத்து நடக்கிறாரு. இந்த நிலையில் அவருக்கு திருமண வயது அடைகிறாரு. அரசர் மருதவர்மன் தேவேந்திரர் தன்னுடைய மகனாகிய இளவரசர் முகில்வாணனுக்கு ஒரு இளவரசியை தேட சொல்லி மந்திரியார்கள்ட்ட அறிவிக்கிறாரு. மந்திரிகளுடைய தகவலை அறிஞ்ச எல்லா ராஜ்யத்துடைய இளவரசிகளும் இளவரசரை பார்ப்பதற்காக வராங்க. இந்த நிலையில் இளவரசியை இளவரசர் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு வீரமங்கையாகவும் தன்னுடைய நாட்டை காப்பாற்றக்கூடிய வீரமங்கையாக தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த சமயத்தில் இளவரசருடைய இடத்தை பிடிக்கணும்னும் அந்த அரசை ஆளணும்னு மற்றொரு இளவரசி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இளவரசி ஒரே ஒரு இரவில் சூனியக்காரியாக மாறின மர்மமும் மற்றொரு இளவரசி சிலையாக மாறின சாபமும் பற்றி தான் கதை. இந்த சிலையாக மாறின தான் விரும்பிய இளவரசியை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் அரசர் ஒரு முறை தற்கொலை செஞ்சுக்கிறாரு. அந்த கதை என்ன, அந்த மர்மத்தொடர் என்ன அப்படிங்கிறதும், பல நூற்றாண்டு காலம் கழித்து இந்த சாபம் விமோச்சனம் அடையுது, ராஜ்யம் மீண்டும் நடக்குமா, ராஜாங்கத்தில் அரசரும் இளவரசியும் திருமணம் செஞ்சுக்குவாங்களா, சூனியக்காரி அழிவு பெறுவாளா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன். ஸோ இந்த கதையை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதை விரிவாக 10 பார்ட்டில் நான் சொல்ல போகிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 1 அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.